வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலில் நான் குக்கிங் தான் பண்ண போகிறேன். குக்கிங்கில் உங்களுக்கு பொடி தோசை ஊற்றி தர போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம். 2 கரண்டி மாவு ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஸ்லோவாக பண்ணுவோம். அம்மா பெயின் இப்போ பொடி ஆட் பண்ணலாம். இந்த பொடியை ஆட் பண்ணலாம். நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். நல்லா வேகட்டும். அப்படியே கரைஞ்சி வரும். அது வெந்துருச்சான்ட்டு தோசைக்கல்லை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பொறுமையாக செய்யணும், ஏன்னா அது கோதுமை மாவு. வந்துருச்சு. நல்லா வைக்கட்டும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா வைக்கும். நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நான் இதில் வந்து இட்லி பொடி சேர்த்துருக்கேன். வைக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க அடுப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நான் வந்து சைட் டிஷ்ஷாக சாம்பார் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பொடி தோசையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கோதுமைலாம் எல்லாமே நல்லாயிருக்கு. நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.